இப்போ உதாரணமாக ஒருத்தர் இப்படி சந்தர்ப்பம் மீக்கான்னு யோசிக்கிறார், சந்தர்ப்பம் இல்லாமலே இல்லை, சந்தர்ப்பம் மீக்கிறார். ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாச்சு, மற்ற சூரத்தை ஓதிட்டு அவர் உடனே போறார் சுஜூதுக்கு. சந்தர்ப்பம் மீக்கா இல்லையா? சந்தர்ப்பம் மீக்கிறார். எதாவது உடுபட்ட தக்பீர் கட்டிட்டு உடனே சுஜூதுக்கு போனா என்ன உடுபட்ட? ருக்கு. அடிப்படையானதே அடிப்படை இல்லையா? ருக்கு செய்யறது அடிப்படையானது. இன்னொன்று உடுபட்ட இஅ்திதால் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதன்னு மேல வாரது. அந்த ரெண்டு முடுபட்டைக்கு இந்த ரெண்டு முடுபட்டால் அவர் தொழுகை அப்படி தொடர்ந்து செஞ்சு கொண்டு போயலாம். மறுபடியும் சுஜூதிலிருந்து அவர் மேல வரணும், வந்து ருக்குக்கு பெய்த்துட்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதன்னு வந்துட்டு மறுபடியும் சுஜூது போ. அந்த செயலை அவர் கட்டாயம் செஞ்சே ஆகும். முதலாவது ருக்குன். ருக்குன்டா என்ன? தொழுகையில கட்டாயமாக செய்ய வேண்டியது எது மாதிரி? ருக்கு சுஜூத் மாதிரி. இது உடுபட்டால் எனக்கு உடுபட்டாச்சுன்னு சொல்லி எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுமா? ஏல என்ன செய்யணும்? பின்னுக்கு வந்து அதை செஞ்சுட்டு தான் மறுபடியும் நான் முன்னுக்கு போகணும் என்றதை நான் உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்த சூறா ஓதிட்டு ருக்குக்கு போகாமல் எங்கே போகிறார்? சுஜூதுக்கு போகிறார். சரி, எனக்கு தப்பியாச்சுன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ சொல்லி கூட கேட்கறல, அப்படியே சொல்லிக்கொண்டு போயிடுமா? ஏல உடனே அவர் பின்னுக்கு வரணும். பின்னுக்கு வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குக்கு போய்த்து சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு மறுபடியும் தான் சுஜூது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எங்களை சென்ற கிழமை பாடத்திலிருந்து சுஜூது சஹ், அதாவது மறதிக்காக சுஜூது செய்கிறதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். மறதிக்காக சுஜூது செய்கிறது, சுஜூது சஹ்வுண்டா என்னென்றால் தொழுகையில் எங்களுக்கு ஏதாவது கூடுதல், அதாவது தொழுகையில் வளமையாக செய்ய வேண்டியதை விட கூடுதலாக ஏதாவது ஒன்று செஞ்சப்பட்டால் அல்லது செய்ய வேண்டிய ஏதாவது ஒன்றில் குறை ஒன்று ஏற்பட்டால் அல்லது சந்தேகம் ஒன்று வந்தால் அதுக்காக நாங்கள் 2 சுஜூது செய்யணும். தொழுது முடிஞ்சது பிறகு அந்த சுஜூதுக்கு தான் சொல்கிறது சுஜூது சஹ். அதுக்கு தான் சொல்கிறது சுஜூது சஹ்வுன்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். இந்த சுஜூது தேவைண்டா செய்யலாம், விரும்பினால் செய்யலாம், விரும்பில்லாட்டி உடையலுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லை, கட்டாயமாக அந்த சுஜூது செஞ்சே ஆகணும். சில நேரம் என்னால் குறைகள் வந்து அந்த குறைக்குரிய மாற்றீடுகளை செஞ்சு முடிச்சிருந்தாலும் கூட அந்த மறதிக்காக கட்டாயமாக அந்த சுஜூது செஞ்சே ஆகணுன்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தோம். அந்த சுஜூது சஹ்வுல எத்தனை சஜதா இருக்கிற? 2 இருக்கிறதையும் பார்த்தோம். அந்த 2ஐயும் தொடங்கும் போது தக்பீர் கட்ட தேவையில்லை. இருந்த இருப்பிலேயே நாங்கள், அதாவது உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இருந்த இருப்பிலேயே நாங்கள் அப்படியே சுஜூதுக்கு போகலாம். போகும்போது ஒவ்வொரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் போது தக்பீர் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் சொல்லணுன்றதையும் பார்த்தோம். அது முடியும் போது சலாம் கொடுக்கணுன்றதையும் பார்த்தோம். ஆனால் என்ன தேவையில்லை? அத்தஹியாத் ஓத தேவையில்லை. சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி அத்தஹியாத் ஓத தேவையில்லை. ஏற்கனவே ஓதின அத்தஹியாத்து போதுமன்றதையும் பார்த்தோம். அதோட அந்த சுஜூதில் என்ன திக்ர் ஓதணும் என்றால் அதில் என்ன திக்ர் ஓதணும்னு சொல்லி வரல. ஆகவே பொதுவாக சுஜூதுகளில் நாங்கள் என்ன திக்ர் ஓதுறோம் அதையே நாங்கள் அதில் ஓதினால் சரி. சுப்ஹான ரப்பியல் அலா அல்லது சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, இது மாதிரி அல்லது இது அல்லாத இன்னும் திக்ருகளும் இருக்குது சுஜூதில் ஓதுறதுக்கு. அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஓதலாம்ன்றதையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது மறதின்றது 3 காரணங்களுக்காக, மறதியினால் 3 விஷயங்கள் ஏற்படும் தொழுகையில் என்றதை நாங்கள் பார்த்தோம். முதலாவது என்னென்னா, மறதியின் காரணமாக தொழுகையில் ஏதாவது ஒன்று கூடுதலாக எங்களுக்கு செஞ்சுப்படும், அல்லது தொழுகையில் உள்ள ஏதாவது ஒன்று குறையும், அல்லது சந்தேகம் ஏற்படும். இந்த 3லேயும் ஏதாவது ஒன்று தான் நடக்கும்ன்றதையும் பார்த்தோம். அதில் முதலாவதை நாங்கள் பார்த்து முடித்தோம் போன பாடத்தில். அதாவது எனக்கு மறந்து தொழுகையில் கூடுதலாக ஏதாவது ஒன்று செஞ்சுப்பட்டால் நான் என்ன செய்யணுன்றதை தான் நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். அப்போ அதில் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டது, ஏதாவது ஒரு தொழுகையில் எங்களுக்கு கூடுதலாக ஒரு ரகாத் தொழுதுபடுகிறது, அப்போ நாங்கள் என்ன செய்யணுன்றதை தான் பார்த்தோம். இமாமோடைய தொழுதால் தான் பிரச்சனை கூட, தனியாக தொழுகிறத விட. தனியாக தொழுதால் எனக்கு 5வது ரக்காத்தில் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நினைவு தான் நான் அப்படியே உட்கார்ந்து எனது அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுத்துட்டு நான்
மறதிக்காக சுஜூது சஹு செய்யணும். இமாமோடைய தொழும்போது பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்கிறன்றதை நாங்கள் போன கிழமை பார்த்தோம். அப்படி இமாம் 5வது ரக்காத்துக்காக லுஹர் தொழுகையில் 4 ரக்காத் 5வது ரக்காத்துக்காக அவர் எழும்பினார்ண்டா நாங்கள் என்ன செய்யப்படாதுன்னு சொன்னோம், மஅமூமாக உள்ளாக்கள் எழும்பக்கூடாது. ஏன் எழும்பக்கூடாது என்றால் லுஹர் தொழுகையிட ரக்காத்து 4, அதை விட கூடுதலாக தொழும்போது நாங்கள் எங்களோட இமாமுக்கு கட்டுப்பட கட்டுப்பட்டு நாங்கள் தெரிஞ்சு கொண்டே 5வது ரக்காத்துக்கு எழும்பினோம் என்றால் அது எங்களுக்கு பாவமாக இருக்கும். இமாமுக்கு பாவம் இல்லை. ஏன்? இமாம் மறதியால் தான் அவர் எழும்புகிறார், ஆகவே அவருக்கு பாவம் இல்லைன்னு சொன்னோம். இது எப்படியோ அவருக்கு எப்போ நினைவு வருகுதோ நான் 5வது ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறேன், அதாவது சுப்ஹானல்லான்னு மஅமூம்கள் சொல்லியும் கூட அவர் துரத்தியாக செஞ்சு கொண்டு போகிறான்னு இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே உட்காந்து இமாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வரும் வரைக்கும் நாங்கள் உட்காந்து கொண்டு இருக்கணும். அப்புறம் இமாம் அத்தஹியாத்துக்கு சலாம் கொடுக்கும்போது நாங்கள் சலாம் கொடுக்கலாம்ன்றதையும் சொன்னோம். எது எப்படியோ மறதி என்று வரும்போது அதுக்கு என்ன செய்யணும், சுஜூது சஹ்வு செய்யணுன்றதை பார்த்தோம். அது சுருக்கம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இதுவும் மிக முக்கியமானது. நேற்றைய மாதிரியே மிக முக்கியமானது ஒன்று தான், போன கிழமை பார்த்தது மாதிரியே மிக முக்கியமானது ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தொழுகையில் ஏதாவது குறையொன்று என்னால் நடக்குது. குறையின்று வரும்போது சில நேரத்துக்கு ஒரு ரக்காத்தே குறையும், அல்லது தொழுகையிட ஏதாவது ஒரு பகுதியை நான் விட்டுடுறேன். அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொழுகையில் ஏதாவது குறையொன்று வருகிறது. குராண்டு வரும்போது எதாக இருக்கலாம், சில நேரம் ஒரு ரக்காத்தாக இருக்கலாம், சில நேரம் ஒரு தொழுகையிட ஒரு பகுதியாக இருக்கணும். ருக்கு உண்டு, சுஜூத் உண்டு, அத்தஹியாத் ஓதுற அந்த இருப்புண்டு, அப்படி ஏதாவது ஒன்று உடுப்பட்டால் நாங்கள் என்ன செய்யணுன்றது தான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன செஞ்சாங்கன்றதை பார்த்தால், சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிற உங்களோட தொழுகையே கூடாதுன்னு சொல்லி சிலதுகள் உடுப்படும் போது, இன்னும் சிலது உடுப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது உடுப்பட்டதுக்கு பரவாயில்லை എന്നിട്ട് சுஜூது சஹ்வு செஞ்சு, ரெண்டுமே குறை தான். ஆனால் சில குறைகள் வரும்போது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ளில், இந்த குறை சரி வராது, தொழுகை முறிஞ்சு நீங்கள் தொழுகை இன்னொருக்க தொழணும்னு சொல்லி. இன்னும் சில குறைகள் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிற அது சரி, பிரச்சனை இல்லை, அது குறைஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை, அந்த குறை ஏற்பட்டதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், சஜதா சஹ்வு செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லிக்கிறார். அதனால் இந்த விஷயத்தை எங்களுக்கு கிட்டவாக்கி தாரத்துக்கு உலமாக்கள் இதை கிட்டவாக்கி தாரத்துக்குரிய ஏற்பாடுகள் எங்களுக்கு செஞ்சுக்கிறது. அது எப்படின்னு சொன்னால், தொழுகையில் எங்களுக்கு விடுபடுறது எதுன்றதை வச்சு இதுக்கு சஜதா சஹ்வு செஞ்சால் போதுமா அல்லது தொழுகை முறியுமா என்று கருத்துக்கள் சொல்லிக்கும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு விடுபடக்கூடியதை உலமாக்கள் 3 வகையாக பிரிச்சு, இதை மொழிபெயர்க்கலாம், அந்த சொல்லையே நாங்கள் பாடமாகிக் கொள்ளலும்ன்றா நல்லது. ஒன்று என்னண்டா, தொழுகையிட ருக்குன் என்று கொஞ்சம் மீக்கும், அந்த சொல்ல எழுமுண்டா பாடமாய்க்கும் ருக்குன், அதை நான் இன்னும் கொஞ்சம் லேசாக்குறேன் உங்களுக்கு. ருக்குன் என்று கொஞ்சம் மீக்கும். தொழுகையிட ருக்குன்டா என்னண்டா, தொழுகைக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்றிக்கு தானே. என்ன தொழுகைக்குன்ற அமைப்பு? தக்பீர் கட்டுறது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது, அதுக்கப்புறம் எங்கே போகிற ருக்குவுக்கு போகிறது, அப்புறம் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்ட்டு வாரது, அப்புறம் சுஜூதுக்கு போகிறது, அப்புறம் நடு இருப்புக்கு வாரது, மறுபடி சுஜூதுக்கு போகிறது, மறுபடி 2 ரக்காத்துக்கு எழும்புறது. இதுதானே தொழுகையிட அமைப்பு. இந்த அமைப்பு உள்ள ஒவ்வொன்றுக்கும் சொல்கிற ருக்குன்னு, சரியா? இது எனக்கு உடுப்பட்டால் நான் என்ன செய்யணும்ன்றது இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இன்னொன்று இருக்கிற அதோட அமைப்புக்கு பெரிய பாதிப்பொண்டு இல்லை, தொழுகையோட அமைப்புக்கு பெரிய பாதிப்பொண்டு இல்லை. இப்போ ருக்கு ஒன்று உடுபடுகிறது இல்லை, சுஜூத் ஒன்று உடுபடுகிறது இல்லை, அத்தஹியாத் உடுபடுகிறது. அத்தஹியாத் உடுபடும் போது பெரிய பாதிப்பொண்டு தொழுகைக்கு இல்லை. ஏன்னாட்டா 2வது சுஜூதை செஞ்சுட்டு அத்தஹியாத் தீக்கிறேன்னா நான் என்ன செய்வேன், உட்காந்துட்டு மறுபடியும் எழும்புறது தானே, நான் மேலே எழும்புறேன். இப்போ நான் 2வது அத்தஹியாத்து உடுபட்டான்றதுக்கு எனக்கு பெரிய ஒரு குறையொன்று வந்த மாதிரி இல்லை, தொழுகையோட அமைப்பில் பெரிய மாற்றம் ஒன்று வரல. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்ன்றது உண்டு, சரியா? 3வது இன்னொன்று என்னன்னா,
நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டும் போது கையை ஒசத்தி இல்லை, சும்மா அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டுறேன். அல்லது தக்பீரே கட்டில்லை, நான் இப்படி விட்டுரு. தொழுகையில் குறையுண்டு தானே அது. கையை ஒசத்தி இல்லைன்றதும் ஒரு குறை, தக்பீரை கட்டில்லைன்றதும் ஒரு குறையுண்டு. இப்படி நடந்தால் என்ன? இப்படி அந்த குறைகளை 3 வகையாக பிரிச்சுது. ஒன்று ருக்குன்னு. ருக்குன்னுண்டா என்ன? தொழுகையில மெயினான விஷயங்கள். மெயினான விஷயம் என்ன நாங்கள் நினைவு வச்சுக்கொள்வோம் என்ன? ருக்கு சுஜூத் மாதிரியானதுகள். ரெண்டாவது வாஜிபுன்றதுக்கு. வாஜிபுன்றத மொழிபெயர்த்தா என்ன அர்த்தம்? கட்டாயமே. அதை நினைஞ்சா மொழிபெயர்க்க வானம்ன்றது. மொழிபெயர்த்தா சிக்கலாக அந்த உலமாக்கள் அப்படி தான் அந்த சொல்லத்தான் பயன்படுத்திடுறவங்க. முதலாவது ருக்குன். ருக்குன்னுண்டா என்னது? சுஜூது ருக்கு மாதிரியானதுகள் ருக்குன். ரெண்டாவது வாஜிபுன்ற அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் என்னன்னா, முதலாவது அத்தஹியாத்தில் உட்கார். முதலாவது அத்தஹியாத்துக்கு உட்கார். மூணாவது சுன்னத்துன்ற. சுன்னத்துண்டா என்ன? தொழுகைக்கு தக்பீர் கட்டும்போது கை உயர்த்துறது, ருக்குவிலிருந்து மேலே வரும்போது கை உயர்த்துறது, இப்படியானது இதுக்கு சொல்கிற சுன்னத்து. இந்த 3 முடுபட்டால் நான் என்னென்ன செய்யணும்ன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்கணும். அப்போ தொழுகையில் குறைவாரான்னு சொன்னால் அந்த குறை எத்தனை விதத்தில் கேளும்? 3 விதத்தில் கேளும். ஒன்று ருக்கு சுஜூத் உட்படுறது. ரெண்டாவது உதாரணம் மட்டும் சொல்லுங்க. இப்போ ருக்கு சுஜூத் மாதிரி ரெண்டாவது எது உட்படுறா? அத்தஹியாத், நடு அத்தஹியாத் உட்படுறது. மூணாவது என்னண்டா, தொழுகைகளில் நான் தக்பீர் கட்டும்போது கையை உயர்த்திடல நான் உதாரணத்துக்கு. இப்படியானதுகள் நடந்தால் என்ன செய்யணுன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது ருக்கு சுஜூதுகள் உடுபட்டால் என்ன நிலைமை என்ன? ருக்கு சுஜூத் அதாவது தொழுகையிட மெயினான விஷயங்கள் உடுபட்டால் என்ன நிலைமை என்னன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தியும் இந்த ஹதீஸை சொல்லிக்கிறேன். சொல்லும் போதுன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் என்றால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியுள்ளுக்கு போகிறாங்க. போனால் ஒரு மனிதர் பள்ளியுள்ளுக்கு வாராரு, வந்து தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து அவரை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ தொழுதுட்டு அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய்த்து சலாம் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் என்னண்டா, அந்த இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்கோ போய்த்து தொழுங்கோ, நீங்கள் தொழில்ல. உண்மையிலே அவர் தொழுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறேன் நீங்கள் தொழில்ல, தொழுங்கோ. அப்புறம் அந்த மனிதர் மறுபடி போய்த்து தொழுகிறவர். தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தவரை நபி சொல்கிறேன் இன்னொருக்கா நீங்கள் தொழில்ல போய்த்து தொழுதுட்டு வாங்க. உண்மையிலே தொழுது அவர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 3 தடக்க நடக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அவருக்கு தொழில்லைன்ற, ஏன் தொலை இல்லைன்னு சொன்னால், அவர் தொழும் போது தொழுகையோட அடிப்படையான ஏதாவது ஒன்று அவர் செஞ்சிக்க மாட்டார். அதனால தான் அவருக்கு நீங்கள் தொழில்லைன்னு. அப்படின்னா இது எங்களுக்கு இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லி தருவாரான்னு சொன்னால், தொழுகையில் சில விஷயங்கள் இருக்கிற மிக அடிப்படையானது, அதை விட்டா ஏதாவது மாதிரி அது நாங்கள் தொழாதது மாதிரி, அதுக்கு மன்னிப்பு இல்லை. சுஜூது சஹு செஞ்சதுக்கு அது சரி வராது, அப்படியானது. அது பிறகு கடைசாவது அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறத பாருங்க, வல்லதி பாஸக பில் ஹக் லா உஹ்சினு கைரா, இதை விட எனக்கு செய்ய தெரியா, தொலை தெரியா, ஃபஅல்லிம்னி, எனக்கு தொழுகிறத சொல்லித்தாங்கோ. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்கு தொழுகையில் மிக அடிப்படையானதை சொல்லிக் கொடுக்குறது. மிக அடிப்படையானது என்ன? இதை விட்டா, இதில் ஏதாவது ஒன்றை விட்டா அது என்ன அல்ல, தொழுகை அல்ல. அதுக்கு சுஜூது சஹு செஞ்சது சரி வரல, கட்டாயம் அது செஞ்சே ஆகணும். அப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறார் நபி. என்ன சொல்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற, இதா கும்த இல ஸலாத்தி ஃபகப்பிர், நீங்கள் தொழுகைக்காக நின்றால் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று. அல்லாஹு அக்பர், அதில் கை உயர்த்துறது, தக்பீர் கட்டுறது, இது ஒன்றே சொல்லல நபி. அப்போ தொழுகை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நாங்கள் எதுதான் மிக முக்கியம்? அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை சொல்கிறது. கை உயர்த்துறது, வலதின் மீது இடதை வைக்கிறது, அதெல்லாம் பிரச்சனை ஒன்று அல்ல. மிக அடிப்படையது அல்லாஹு அக்பர்ன்ற அந்த வார்த்தை சொல்லியாச்சா. சும்மக்ரா மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், பிறகு குர்ஆனில் ஏதாவது ஒரு பகுதியை ஓதுங்கள். இதில் குர்ஆனில் எந்த ஒன்றை ஓதினாலும் பரவாயில்லைன்னு விளங்குது, இதை வச்சு போதும். ஆனால் வேறு ஹதீஸில் வந்திருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிலாட்டி தொழுக கூடாதுன்னு சொல்லி, லா சலாத்த, தொழுக கூடாதுன்னு வந்து. ஆகவே
குர்ஆனில் ஏதாவது ஒரு பகுதின்னு சொன்னால் அதுக்குள்ளே இது வரும், அதே கொண்டு இது நாடப்படும். சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயமாக ஓதணும். 2வது சூறா அல்ல, எது? சூரத்துல் ஃபாத்திஹா. இது உடுபடவே இயலா. 3வது நபி சொல்கிற சும்மர்கா ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், பிறகு ருக்கு செய்யுங்கள், ருக்குவிலே தரித்திருங்கள். எலும்பினொன்னே ருக்குக்கு போனொன்னே எலும்பவான அதில் தரித்திருங்கள். தரிக்க சொல்கிறேன். தரிக்கிறண்டா என்ன? கொஞ்ச நேரம் ருக்குவில் இருக்கணும். அப்போ அதில் ஓதுறதல்ல, ஓதுறது முக்கியம். ஆனால் எது முக்கியம்? தரிக்கிறது. அது பிறகு சொல்கிற சும்மர்ஃபா ஹத்தா தஅததில காயிமா, பிறகு ருக்குவிலிருந்து நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறது, நிமிரும் வரைக்கும் நில்லுங்கள், எலும்புங்கள். வளைஞ்சு கொண்டிருக்கிறல்ல, நிமிரங்காற்று. நிமிர்றண்டா என்ன? எல்லா முள்ளும் அதுக்குரிய இடத்துக்கு வரும் வரைக்கும் நிற்கிற. சும்மஸ்ஜுத் ஹத்தா தத்மஇன்ன சாஜிதன், பிறகு சுஜூத் செய்யுங்கள், சுஜூதிலே தரியுங்கள். தரிக்க சொல், தலையை வச்சோன்னு எலும்பாவன் தரிக்கும். சும்மர்ஃபா ஹத்தா தத்மஇன்ன ஜாலிஸ், பிறகு ருக்குவிலிருந்து எழுந்து உட்காருங்கள், உட்கார்ந்து அதிலும் தரித்திருங்கள். தரிக்க சொல்கிறது. டக்குன்னு மறுபடியும் சுஜூது போகாமல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் சுஜூது போகும். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வஃஅல் ஸாலிக ஃபீ ஸலாத்திக குல்லிஹா, இதை உங்களோட எல்லா தொழுகையிலையும் செய்யுங்க. ஏன்னு கேட்டால் ஒரு ரக்காத்தில் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா அது தொழுகையே அல்ல. நீங்கள் சுஜூது சஹு செஞ்சதுக்கு அது பூரணமாக இல்லை. அப்போ இந்த ஹதீத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் தொழுகையோட அடிப்படையானது. அது உடுப்பட்டதுக்கு சுஜூது சஹு செஞ்சது போதுமா? போதும். அதனால தான் நபி இவருக்கு ஏதோ உடுப்பட்டு இருக்குல்ல, அதனால தான் அந்த சஹாபி வந்தோடனே சஹாபிக்கு நபி என்ன சொன்ன? பெய்த்து இன்னொருக்கா தொழுங்கோ சார். ஏன் தொலை சொன்ன? ஏன்னு கேட்டால் அது உடுப்பட்டா அதுக்கு தொழுகண்டே சொல்கிறல, சுஜூது சஹு செஞ்சது போதா அதுக்கு. விளங்கிச்சா? அப்போ இந்த ஹதீஸில் வந்த விஷயங்களுக்கு தான் சொல்கிற ஃபுகஹாக்கள் கிதாபுகளில், ஃபிக்ஹ் கிதாபுகளில் சொல்கிற ருக்குன், தொழுகையிட மிக அடிப்படையானது. இது உடுப்பட்டால் அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சே ஆகும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் இப்படி சந்தர்ப்பம் மீக்கான்னு யோசிக்கிற, சந்தர்ப்பம் இல்லாமலே இல்லை, சந்தர்ப்பம் மீக்கிற ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாச்சு, மற்ற சூரத்தை ஓதிட்டு அவர் உடனே போகிறார் சுஜூதுக்கு. சந்தர்ப்பம் மீக்க இல்லையா? சந்தர்ப்பம் மீக்கிற. எது உடுப்பட்ட? தக்பீர் கட்டிட்டு உடனே சுஜூதுக்கு போனால் என்ன உடுப்பட்ட? ருக்கு. அடிப்படையானதே அடிப்படை இல்லையா? ருக்கு செய்கிறது அடிப்படையானது. இன்னொன்று உடுப்பட்ட இஅ்திதால், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதன்னு மேலே வாரது, அந்த 2 முடுபட்டிக்கு. இந்த 2 முடுபட்டால் அவர் தொழுகை அப்படி தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகலாம். மறுபணம் சுஜூதிலிருந்து அவர் மேலே வரணும், வந்து ருக்குவுக்கு பெய்த்துட்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதன்னு வந்துட்டு மறுபடியும் சுஜூது போகணும். அந்த செயலை அவர் கட்டாயம் செஞ்சே ஆகணும். சுஜூது பெய்த்து அவர் அப்படியே தொடர்ச்சியாக பெய்த்தான்னு சொன்னால் அந்த ரக்காத் அவர்கிட்ட கணக்கே இல்லை, அந்த ரக்காத் சரி வர. அப்போ அவர் இன்னொருக்கா அந்த ரக்காத்தை திருப்பி தொழணும். அல்லது சுஜூது இழைக்கும் போதே அவருக்கு நினைவு வருகுது, என்ன உட்பட்டுச்சு எனக்கு ருக்கும் சுஜூதுன்னு சொன்னால் 2வது சுஜூது செஞ்சுட்டு 2வது ரக்காத் 3வது ரக்காத்துன்னு அவருக்கு போகலாம். என்ன செய்யணும்? மறுபடி பின்னுக்கு வந்து உடுப்பட்டதை செஞ்சே ஆகணும். செஞ்சுட்டு கடைசியாவது மறந்துச்சே, அதுக்காக என்ன செய்யணும்? சுஜூது சஹு செய்யணும். இது வரங்காட்டும் விளங்கிச்சா? ஏதாவது சிக்கல் ஒன்று சிக்கலை தான் கேளுங்க. கொஞ்சம் குழம்புற துணுன்னு தான் இது. நீங்கள் சும்மா தொழுகையை யோசிச்சு பாருங்க. சமயம் நிலைக்கு வர, சுஜூது போகிற, உட்கார்ற, மறுபடியும் சுஜூது போகிற, இவ்வளோ. இது மிக முக்கியம். அத்தஹியாத்து நான் வார நடத்து. அத்தஹியாத்தில் 2வது அத்தஹியாத் முக்கியம். ஏன்னு கேட்டால் 2வது அத்தஹியாத் ஓதாமல் தொழுகையை முடிக்கலவே, அது முக்கியம். அந்த விஷயம் கிளியர் தானே? அது தொழுகையில மிக முக்கியமானது என்றால் நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுகை உள்ளுக்கு போகிறது மிக முக்கியம். அதனால தான் சிலாக்கள் ருக்குவில் போய்த்து மாட்டிக்கொள்கிறது. எங்களுக்கு ருக்குவுக்கு போனால் எங்களுக்கு ஒரு ரக்காத்தை பிடிச்சிக்கொள்ள இருந்தானே, ருக்குவில் நாங்கள் இமாமை சந்தித்தால் அப்போ நான் ருக்குவில் சேரும் போது ருக்குவுக்குரிய அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்குரிய தக்பீரை சொன்னால் ஏன் அந்த தொழுகை கூடாது. ஏன் தொழுகை கூடாதுண்டா, இவர் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்குரிய தக்பீர் செல்லில்
ஆகவே ருக்குவுக்கு போகிறாண்டா இவர் 2 தக்பீர் சொல்லணும். அல்லாஹு அக்பர்னு தொழுகை உள்ளுக்கு பேத்துட்டு மறுபடியும் அல்லாஹு அக்பர்னு ருக்குவுக்கு போகும். அது பிரச்சனை வரல. ருக்குவில் மட்டும் அது மன்னிக்கப்படும். ருக்குவில் இமாமா நாங்கள் சேர்ந்தால் மட்டும் அது மன்னிக்கப்படும். இல்லாட்டி சூரத்துல் ஃபாத்திஹா முக்கியம் தான். அந்த இடத்துல மட்டும் அது தேவை. அப்படி அது கிளியர் தானே? சரி. அப்போ இதில் ஏதாவது ஒன்று உடுப்பட்டா எங்களுக்கு உடுப்பட்டாச்சின்னு சொல்லி அடுத்தது போயிடுமா? ஏல என்ன செய்யணும்? பின்னுக்கு வந்து அதை செஞ்சுட்டு மறுபடி முன்னுக்கு போகணும். அது கட்டாயமாக செய்யும். சரி. அடுத்தது தொழுகையில் உடுப்படுது என்னன்னு சொன்னால் இது ருக்குன் அல்ல, மெயினானது ஒன்று அல்ல. அதுக்கு சொல்கிற ஃபிக்ஹ் கிதாபுகளில் வாஜிபுன்னு வரும். வாஜிபுன்றதை மொழிபெயர்த்தால் கட்டாயம்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன் மொழிபெயர்க்கப்படாது. சில நேரத்துக்கு மார்க்கத்தில் சில சொற்கள் வர மொழிபெயர்க்கப்படாது. நாங்கள் சில நேரம் உங்கள்கிட்ட சொல்கிறது பொருத்த மாதிரியா ஆனாலும் கூட அந்த மொழிபெயர்க்கப்படாது. அதே சொல்ல நாங்கள் பாடமாக்கணுன்றதுக்கு தான் உதாரணம் சொல்ல பார்க்குறேன். அரபில் மக்பூல் என்றால் அர்த்தம் இப்போ துவா கபூலாகிற, துவா கபூலாகிறன்ற என்ன அர்த்தம்? என்ன கபூலாகிறண்டா? துவா ஏற்றுக்கொள்ளப்படுற அர்த்தம். அப்போ அதிலிருந்து வந்த சொல் தான் அரபில் மக்பூல் என்று. மக்பூல்ன்றா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். இந்த ஹதீஸ்களை சஹீஹ் தஈஃப் ஆக்குறது தானே, அதில் சில அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னால் இவர் மக்பூல் உண்டு. உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பாளரை பற்றி மக்பூல்ன்ற சொல் பாவிக்கப்பட்டால் அந்த ஹதீஸ் தஈஃப் அர்த்தம், பலகீனமானதுன்னு அர்த்தம். அப்போ மொழிபெயர்த்தா நான் இப்படி மொழிபெயர்க்கிறேன், முஹம்மத் பின் அஹ்மத் இவர் மக்பூல் என்றா நான் மொழிபெயர்க்க எப்படி? இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அப்புறம் ஹதீஸுக்கு நான் சட்டம் சொல்லும்போது சொல்கிறேன் இது தஈஃப், பலகீனமானது என்று. அப்போ எல்லாரும் சொல்கிறேன் உங்களுக்கு பைத்தியமா? நீங்கள் தான் சொன்ன இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று, மறுபடியும் நீங்களே சொல்கிறா அவர் வந்ததை சுற்றி இந்த ஹதீஸ் பலகீனமானதுன்னு சொல்லி என்று கேட்குறோம். உலமாக்கள் அந்த வார்த்தையை அந்த அர்த்தத்தில் தான் பாவிச்சு. சில நேரத்துக்கு சில ராவிகள் சில அறிவிப்பாளர்களை பற்றி உலமாக்கள்கிட்ட கேட்க பார்த்தா அவங்க சொல்கிற அல்லாஹுல் முஸ்தஆன் என்று, அல்லாட காவலன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் அல்லாட காவலன்ற நல்லது தானே. ஆனால் உலமாக்கள் அந்த சொல்ல பாவிச்சுட்டு அவர் சரலன்றதை காட்டுறது. அதனால தான் கலை சொற்களை மொழிபெயர்க்கப்படாது. அது அப்படியே தான் நாங்கள் பாடமாக்கணும். ருக்குன் இது வாஜிப் அதான் மொழிபெயர்க்கப்பட்டது. வாஜிப் என்றால் கட்டாயம் என்றது. அப்போ கட்டாயம் நாங்கள் சொல்லுவோம் கட்டாயம் தானே, அப்போ அதை செய்யத்தானே வேணும்னு சொல்லி. அப்படி அல்ல, அந்த கலை சொல்ல நாங்கள் அப்படி தான் பயன்படுத்துவோம். ரைட். அப்போ முதலாவது ருக்குன். ருக்குன்டா என்ன? தொழுகையில் கட்டாயமாக செய்ய வேண்டியது எது மாதிரி? ருக்கு சுஜூத் மாதிரி. இது உடுப்பட்டால் எனக்கு உடுப்பட்டாச்சுன்னு சொல்லி எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுமா? ஏல என்ன செய்யணும்? பின்னுக்கு வந்து அதை செஞ்சுட்டு தான் மறுபடியும் நான் முன்னுக்கு போகணும்ன்றதை நான் உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்த சூறா ஓதிட்டு ருக்குக்கு போகாமல் எங்கே போகிறார்? சுஜூதுக்கு போகிறார். சரி, எனக்கு தப்பியாச்சுன்னு சொல்லி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் எவ்வளோ சொல்லி கூட கேட்குறல, அப்படியே சொல்லிக்கொண்டு போயிடுமா? ஏல உடனே அவர் பின்னுக்கு வரணும். பின்னுக்கு வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குக்கு போய்த்து சமி அல்லாஹ் மறுபடியும் தான் சுஜூதுக்கு போகணும். அது கட்டாயம் செய்யணும். இதுக்கு ருக்குன். அடுத்தது வாஜிப். வாஜிப்ன்றது உடுப்பட்டால் நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி பார்க்கணும். இமாம் வரலையா? சரி, பின்னுக்கு வரப்படாது. தொழுகை அப்படியே முன்னுக்கு செஞ்சு கொண்டு போகணும். அப்படியா? அதுக்கு உதாரணம் என்னன்னா 4 ரகாத்துள்ள தொழுகையில், அதாவது 2 அத்தஹியாத்து வார தொழுகைகளில் முதலாவது அத்தஹியாத் அது உடுப்பட்டால், இப்போ உதாரணமாக நான் லுஹர் தொழுது கொண்டிருக்கிறேன், 2வது ரகாத் முடிஞ்சோடனே உட்காராமல் எலும்பினால் எலும்பத்தில் நாங்கள் சொல்லுவோம் சுப்ஹானல்லாஹ் விடும். அப்போ இமாமுக்கு பட்டால் டக்குன்னு வர உடனே உட்காந்துடணும். ஃபுல்லாகவே எலும்பி முதலாவது ரகம் 3வது ரகாத்தை தொடங்கிட்டாருண்டா அவர் திரும்பி வரப்படாது. தொடர்ச்சியாக அவர் செஞ்சு கொண்டே போகணும். நபி அப்படித்தான் செஞ்சுக்க. இது எதில் மட்டும்தான் இது எதில் இதுக்கு அந்த முதலாவதுக்கு ருக்கு சுஜூத் செல்கிற மாதிரி இதுக்கு உதாரணம் எதாவது ஜலல்மைகளுக்கு முதலாவது அத்தஹியாத். முதலாவது அத்தஹியாத் உடுப்பட்டால், உடுப்பட்டு இமாம் எலும்பும் போது டக்குனு என்ன செய்யணும்னாங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி அவர் அந்த பூரணமாக எலும்பி நிற்கிறதுக்கு முந்தைய அவர் உட்கார வச்சு பார்க்கணும். அவர் பூரணமாகவே நின்றுட்டாருண்டா அதுக்கு பிறகு அவரை நிப்பாட்டுறல, நாங்களும் சேர்ந்து எலும்பி தொழுது கொண்டு போகிறோம்.
அப்போ அந்த அத்தஹியாத் உடுபட்டதுக்கு பிரச்சனை உண்டு அல்லன்ற அர்த்தம். ஆனால் கடைசியாவது சுஜூது சஹு செய்யும். ருக்கு சுஜூத் மாதிரி அல்ல. எது சரி, நான் பேசுறதுல நீங்கள் பேசுங்க. ருக்கு முதலாவது அத்தஹியாத் ருக்கு சுஜூத் மாதிரி அல்ல, மிக கட்டாயமானது அல்ல. உடுபட்டதுக்கு பரவாயில்லை. எதுக்கு போதுமாகும்? சுஜூது சஹு செய்கிறது போதுமாகும். இது நான் நினச்சி செல்றதல்ல. இந்த ஹதீஸை பாருங்கள். அப்துல்லா பின் புஹைனா என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுவித்தார், இமாமாக இருந்து தொழுவித்தார். 2 ரக்காத் முடிஞ்ச உடனே சும்ம காம ஃபலம் யஜ்லிஸ், 2ஆம் ரக்காத் முடிஞ்ச உடனே உட்காராம, எதுக்கு உட்காராம? அத்தஹியாத்துக்கு உட்காராம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புற. அப்போ அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது பயம். என்னடா தொழுகையில் சில நேரம் மங்கலிங்கள் ஆகிக்குமோன்று பயம், அதனால் சொல்லிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3ஆவது ரக்காத்துக்கு எழும்பினோடனே சஹாபாக்களும் சேர்ந்து எழும்புற. தொழுது முடிஞ்சோடனே வந்ததர்ன தஸ்லீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ அத்தஹியாத் ஓதி முடிஞ்சோடனே இப்போ சலாம் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஃபக்கப்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி நபி சுஜூது சஹவு செஞ்சார். ஃபசஜத சஜதத்தைனி வஹுவ ஜாலிஸ், உட்கார்ந்த நிலையிலேயே 2 சுஜூது செய்தார். கப்ல தஸ்லீம், சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி. சும்ம சல்லம ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார். அத்தஹியாத் ஓதியில் அப்படியே சலாம் கொடுத்தார். அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குது? அத்தஹியாத் உடுபட்டா, அதாவது முதலாவது அத்தஹியாத் உடுபட்டா நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அதை திரும்பி பெய்த்து அந்த அத்தஹியாத் ஓதிட்டு மறுபடியும் 3ஆவது ரக்காத்து ஸ்டார்ட் ஆக தேவையில்லை. ஃபுல்லாகவே எழும்பிட்டோம்னு சொன்னால் மஅமூம்களும் அவங்களோட சேர்ந்து எழும்பணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். இல்லாட்டி இமாம் நினைக்கிறோம் நான் சரியாக தான் சொல்லுதான்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொன்னோடனே இமாம் அவருடைய நிலையை பூர்ணப்படுத்தி இருந்தேன்னு சொன்னால் அவர் உட்காரப்படாது. அவர் விளையக்கணும், எனக்கு முதலாவது அத்தஹியாத் உட்பட்டுச்சு. அவர் நினைவோட இருக்கணும் கடைசிக்கு சஜதா சஹவு செய்கிறதுக்கு. அவ்வளோ, திரும்பி போக தேவையில்லை அதுக்கு. இன்னொரு ஹதீஸ் பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்து, ஒரு நாள் முகீரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறார். சஹாபாக்களுக்கு முஸ்லீம்களுக்கு தொழுவிக்கிறார். தொழுவிச்சுட்டு ஃபனஹப ஃபிர் ரக்காத்தை, 2 ரக்காத் முடிஞ்சோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எது நடந்துச்சோ அதே மாதிரி 2 ரக்காத் முடிஞ்ச உடனே அத்தஹியாத்துக்கு உட்காராமல் எழும்புறார். காம வலம் யஜ்லிஸ், அத்தஹியாத்துக்கு உட்காராமல் எழும்புறார். அப்போ ஃபஸப்பஹ மன் ஹல்ஃபஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்திப்பார். இது சஹாபாக்களோட காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ இவர் 2ஆம் ரக்காத்துக்கு உட்காராமல் எழும்பினோடனே பின்னுக்கு இருந்த முஸ்லீம்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று செல்லத்தானே வேணும். ஏன் சொல்லணும்? அவருக்கு மறதி ஒன்று வந்தன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அவள் பெண்களாக இருந்தால் இப்படியெல்லாம் கைதட்டுற, நான் சொல்லிக்கிறேனே இப்படி கைதட்டுற, பின்னுக்கு அடிச்சு ஆயிட்டு. அப்போ பின்னுக்கு இருந்த முஸ்லீம்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்கிற. ஆனால் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்றுட்டார், நிலைக்கு நின்றுட்டார். இப்படி இருந்தால் அப்படியே உட்காரணும், நின்றுட்டால் திரும்ப பின்னுக்கு போகப்படாது இதுக்கு. அப்போ சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ நபி அந்த முகீரா ரலியல்லாஹு அன்ஹு கையால் காட்டுற, எலும்பு சென்று கையால் காட்டுற. இது தொழுகையில் இல்லாத அசைவம், ஆனால் கட்டாயம் ஏன்னாட்டா சஹாபாக்களை சொல்கிற எலும்பு கொண்டு, அதாவது இமாம் எலும்பியாச்சு, அத்தஹியாத் உட்பட்டது சரி, ஆனால் எலும்பியாச்சு, அதனால் நீங்களும் எலும்புங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸில் வருது. ஃபஅஷார இலைஹிம் அன் கூமு, எலும்புங்கள் என்று சமிக்கினை செய்தார். எலும்புங்கோ சொல்லி சமிக்கினை செய்தார். அப்போ மற்ற முஸ்லீம்களும் எலும்பினாங்க. அதுக்கு பிறகு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்னா 2 சுஜூது சஹவு செஞ்சுட்டு சலாம் கொடுத்துட்டு சொன்னார், வஹா கதா சனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இப்படி நடந்துச்சு, அவங்க இப்படித்தான் செஞ்சாங்க. அதாவது அத்தஹியாத் முதலாவது அத்தஹியாத் உடுபட்டுச்சு, அவர் எலும்பி நின்றார். அப்புறம் சஹாபாக்களுக்கு நிற்க சொல்லிவிட்டு நாங்கள் இதாக்கினோம்னு சொல்லி அந்த ஹதீஸில் வர்றேன். சரியே சரி. இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, இது இமாம் எலும்பிட்டார் தானே, எலும்பி நிற்கிறார். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் இமாம் அத்தஹியாத்துக்கு உட்காராமல் எழும்பும் போது மஅமூம்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் இமாமுக்கு படுதோ நான் குழப்பம் உண்டாகிட்டேன்னு சொல்லி ஃபுல்லாக நிற்கிறதுக்கு முந்தையே, அதாவது அவர் எலும்ப தொடங்கும் போதே அவருக்கு விஷயம் விளங்குது, நான்
அத்தஹியாத்துக்கு உட்காராமல் எலும்புறன்னு அவர் உடனே உட்கார், ஃபுல்லாக நிற்காம எலும்பிக் கொண்டு இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ்னு சொன்னோடனே அவருக்கு பட்டுச்சு, உடனே உட்கார், ஃபுல்லாக நிலைக்கு போகல அவர். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுது? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வின்னா, இவருக்கு இந்த நேரத்தில் அதாவது அத்தஹியாத் உடுபட்டுட்டு மேலே பார்க்கும்போது நினைவு வந்தோன்னா டக்குன்னு விட்றார். இதால் அந்த தொழுகையில் ஏதாவது குறையொன்று வந்துச்சா, கூடுதல் வந்துச்சா? வந்தா ஏதாவது குறை வந்தா? ஏதாவது அவர் கூடுதலாக செஞ்சா? அல்லாஹ் அக்பர்ன்றது சொன்னாரா? ஒன்றுமே நடக்கல. மறதி வரப்பாத்துச்சு. ஆனால் அதால் தொழுகையில் ஒன்றும் கூடவும் இல்லை, தொழுகையில் ஒன்றும் குறையவும் இல்லை, தொழுகையில் ஒரு சந்தேகம் வரவும் இல்லை. அப்படி பிரச்சனை ஒன்றும் வரல தானே. இப்படியான சந்தர்ப்பத்தில் இமாம் விரும்பினால் சுஜூது சஹ்வு செய்யலாம், விரும்பினால் சுஜூது சஹ்வு செய்ய தேவையில்லை. விளங்கிச்சா? விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் செய்ய தேவையில்லை. ஏன் விரும்பினால் செய்யலாம்ன்ற, விரும்பினால் செய்ய தேவையில்லைன்ற? ஏன் ஏன்னா இவருக்கு அந்த மறதி வர பார்த்த அதை வச்சு இவர் நான் சுஜூது சஹ்வு செய்யணும் என்று விரும்பினால் செய்யலாம். இவருக்கு மறதி வர பார்த்தாலும் கூட தொழுகையில் ஒன்றும் கூடவும் இல்லை, ஒன்றும் குறையவும் இல்லை, சந்தேகம் ஒன்றும் வரவும் இல்லை என்றதுனால இவர் வளம மாதிரி தொழுது முடிக்கலும் ஓணுமுன்னால் தொழுகை. இதுக்கு ஒரு ஹதீஸும் வந்திருக்கிறார். அந்த ஹதீஸை ஷேக் அல்பானி சொல்கிறார் ரஹிமஹுல்லா, அது சஹீஹ். இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார் அந்த ஹதீஸ் தஈஃப். அந்த ஹதீஸ் வரவே இல்லைன்னு வைங்க, வரவே இல்லைன்றாலும் கூட அதில் பிரச்சனை ஒன்று இல்லை. என்ன ஹதீஸ்ன்றா பாருங்க, இதா சஹல் இமாமு ஃபஸ்ததம்ம காயிமன், ஒரு இமாமுக்கு சின்ன மறதி ஒன்று வந்து அத்தஹியாத் ஓதாமல் அவர் நிலைக்கு சென்று விட்டால், நிலைக்கு சென்று விட்டால், நிலைக்கு சென்று விட்டால்ன்ற அர்த்தம் என்ன? மூணாவது ரகாத்துக்கு போனால், பெய்த்து நின்றாச்சு, நிமிர்ந்து நின்றாச்சு. ஃபலைஹி சஜதத்த சஹ், அவர் 2 சுஜூது சஹ்வு செய்யும். வஇதா லம் யஸ்ததிம்ம, அவர் நிலைக்கு வருவதற்கு முன்பு, அதாவது ஃபுல்லாக நிமிர்ந்து நிற்கல, மேலே வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு நினைவு வந்து அப்படி அவர் உட்கார்ந்துட்டார்டா, ஃபலா சஹ்வ அலைஹி, அவர் சுஜூது சஹ்வு செய்ய தேவையில்லை என்று ஒரு ஹதீஸ் வந்து ஷேக் அல்பானி சொல்கிற இந்த ஹதீஸ் சஹீஹ். அப்படின்னா அத்தஹியாத் உடுபட்டா சுஜூது சஹ்வு செய்யணும் யார் தான்? அத்தஹியாத் உடுபட்டா சுஜூது சஹ்வு செய்யணும் யார்? இமாம் தான். எப்போ? அவர் ஃபுல்லாக எலும்பி இருந்தால், எலும்பி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு நினைவு அப்படியே உட்கார்ந்துட்டாருண்டா அத்தஹியாத்துக்கு, அவர் சுஜூது சஹ்வு செய்ய தேவையில்லை இந்த ஹதீஸ் அடிப்படை. ஆனாலும் விரும்பினால் அவருக்கு என்ன செய்யலாம்? ஓணுமென்றால் திருப்திக்காக செய்யணும் என்று விரும்பினால் அவர் செய்கிறதுக்கும் அனுமதி ஒன்று இருக்கின்றது தான் நாங்கள் இதிலிருந்து விளங்கும். சரியே? அப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தஹியாத் உடுபட்டும் கூட தொழுகையை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போனார். ஆனால் அது முதலாவது ஹதீஸில் அந்த சஹாபிக்கு என்ன செஞ்சார்? நீங்கள் தொழவே இல்லை, இன்னொருக்கு தொழுங்கன்னு சொன்னார். இதனால தான் உலமாக்கள் அந்த 2 பிரிச்சுக்கிறேன், வேறு வேறு. இதுக்கு ருக்குன்னு சொல்கிறேன், இதுக்கு வாஜிபுன்னு சொல்கிறேன். அடுத்தது மூணாவது என்னன்னு சொன்னால், தொழுகையிட சுன்னத்துக்கள் உடுபடுது. தொழுகையிட சுன்னத்துக்களுக்கு நான் இடத்துல உதாரணம் சொன்னேன். தொழுகையிட சுன்னத்துக்களுக்கு என்ன உதாரணம்? நான் தக்பீர் கட்டுறதுக்கு முந்தைய கையை உயர்த்தும், அல்லது தக்பீரை கட்டுறது. ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்திட்டு நான் ருக்குவுக்கு போகணும். இந்த கையை உயர்த்துறதுக்கு நான் மறந்துட்டு, அல்லது நான் வேணுமென்றே செய்யலை, நான் இதுக்காக சுஜூது சஹ்வு செய்யணுமா? இல்லை, சுஜூது சஹ்வு செய்கிறது வாஜிப் இல்லை, வாஜிப் இல்லை. இவர் கட்டாயமாக செய்யணும்னு எங்களுக்கு செல்லல. ஒருத்தர் விரும்பினால் செய்யலாம். ஆனால் அப்படி பார்த்தா எல்லா தொழுகையிலையும் எந்த நாளும் சுஜூது சஹ்வு செஞ்சு கொண்டே இருக்கவாங்க. இமாமுக்கு தவறி கையை ஒழுங்காக இதாக்கி படலன்னு வைங்க, அவர் சுஜூது சஹ்வு செய்யும். ருக்குவில் அவருக்கு ஓத வேண்டிய திக்ர் சரியாக ஓதிப்படலன்னு வைங்க, அவர் சுஜூது சஹ்வு செய்யும். அந்த அதே போல் ஒரு கொட்டை இருக்கிறதுல தொழுகையில் வரக்கூடிய சுன்னத்துகள் நிறைய. அப்படி பார்த்தா நிறைய பள்ளிகள் ஒரே சுஜூது சஹ்வு செஞ்சு கொண்டே இருக்கும். ஏன்னா எனக்கு சுன்னத்தொண்டு விட்டேன், எனக்கு சுன்னத்தொண்டு விட்டேன் இது வரும். அது தொழுகைக்கு சரி ஆஃபத்தாக அமையும்.
அதனால் அப்படியானதுகள் நடந்தால் என்ன செய்ய தேவையில்லை, ருக்கு சுஜூது சஹ்வு செய்கிறது வாஜிப் இல்லை. ஆனால் அதில் சிலதிக்கிற சும்மா கொஞ்சம் உடுபட்டது சரி சிக்கலாகிற. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது தானே, ஓதிட்டு 2வது சூறா ஓதுறது அதுவும் சுன்னத். அதை ஓதி எல்லாத்துக்கும் தொழுகை கூடாமல் இருக்கிறது. நான் அதுக்கு இதுக்கு முந்தி உங்கள்கிட்ட உதாரணம் ஒன்று சொன்னேன். அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பள்ளியில் தொழுவிச்சு கொண்டிருந்தால் ஒரு நாள் மகரிபுக்கு ஒரு சஹாபி அவர் நாட்டியிருந்த பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டு இருந்துட்டு பாங்க சொல்லியாச்சு டக்குன்னு தொழுதுட்டு வந்து மற்றதுக்கு தண்ணி ஊற்றுவோம்னு சொல்லி வந்தால் இவர் பெரிய சூறாவை ஆரம்பிச்சுட்டார். அந்த காலத்தில் சஹாபாக்கள் பெரிய சூறா ஒன்று ஆரம்பித்தா இடையில முடிக்கிறல. இப்போ நாங்கள் 2-3 ஆயத்தை ஓதி நிப்பாட்டுற அந்த வேலை செய்யலாம், அவங்க ஃபுல்லாகவே ஓதி முடிக்கிறோம். அப்போ இந்த சஹாபிக்கு ஷுவர் பெரிய டைம் ஒன்று போகும் உண்டு. தொழுகையை இடையில முடிச்சுட்டு அவர் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு போகிறார். இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்னன்னு சொல்கிற முனாஃபிக்ன்றது சில நேரம் காஃபிர்ன்றதை விட பயங்கரமான ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சு சஹாபாக்கள் காலத்தில். இப்போ அப்படித்தான். அப்போ அந்த விஷயத்தை முறையிடுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ சொல்கிறேன் இவர் எனக்கு இப்படி சொன்னான். அதுக்கு பிறகு அதுக்குரிய தீர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற. இப்போ சின்ன சூரத்தை ஒதுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்குற ஒரு அறிவிப்பில் வார அவர்கிட்ட கேட்குற நீங்கள் என்ன செய்கிறது. அப்போ அவர் சொல்ல நான் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுவேன் சொல்லி. அப்போ நபி ஒன்றும் சொல்லல, சிரிச்சிட்டு பேசாமல் இருந்து. அப்போ அது பிளான் இருந்தால் நபி என்ன சொல்லிக்கும், அது பிழை, சூரத்துல் ஃபாத்திஹா பிறகு நீங்கள் இன்னொன்று ஓதணும் சொல்லிக்கும் சொல்லு. அப்போ இதை எதை காட்டுறான்னு சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா தான் வாஜிப். இன்னொன்று உடுபட்டான்னு சொன்னால் அது சுன்னா, அது பிரச்சனை, அளவுக்கு சுஜூது சஹ்வும் கூட செய்ய தேவையில்லை. ஆனாலும் இப்படியானதுகளுக்கு வாஜிப் இல்லை தான், ஆனாலும் கூட சுஜூது சஹ்வு செய்கிறது தான் நல்லது. அந்த இடத்துல அப்படியானதுகள் உடுபட்டால் வாஜிப் இல்லை, ஆனால் சுஜூது சஹ்வு செய்கிறது நல்லது. ஆகவே அதில் கொஞ்சம் கவனமாகிக்கணும். இந்த விஷயத்தை ரெடியாகும் போது, இந்த பாடத்தை ரெடியாகும் போது எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று மனசுள்ளுக்கு. என்ன பிரச்சனைண்டா, இப்போ இதில் சிலதை உடுபட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டே இல்லை, அது உடுபடவே ஏலாண்டு இருக்கிறார். ஏதாவது இன்னொன்று இருக்குது உடுப்பட்டது பரவாயில்லை, சுஜூது சஹ்வு செஞ்சு நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னேன். அது எது? முதலாவது அத்தஹியாத். இன்னும் சிலது இருக்கிறதுக்கு சுஜூது சஹ்வே தேவையில்லான்னு இருக்குது, தொழுகையில சுன்னத்தானது. அப்போ நாங்கள் இதெல்லாம் யோசிச்சு கொண்டு தொலைப்போனால் எங்களோட தொழுகை ஒரு பத்தியனான தொழுகை உண்டாக ஈக்காது. இதை ருக்குன்னு பிரித்ததும் வாஜிபுண்டு பிரித்ததும் சுன்னத்துண்டு பிரித்ததும் எங்களுக்கு லேசாக்கி தாரதுக்கே தவிர நாங்கள் தேர்ந்தெடுத்து சுஜூது சஹ்வு செய்கிறது அதுக்கு நாங்கள் தொழும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எங்களுக்கு தொழுகிறதுக்கு சொல்லி தந்தோம் அப்படித்தான் நாங்கள் தொழுவோம். யோசிச்சு ஈக்கப்படாது. இது வாஜிப், இது ருக்குன், விடுபடுறது பரவாயில்லை. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு போகிற இன்னொன்று ஓதுறது சுன்னத்து தானே, அச்சுட்டு நான் இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதுறேன் அப்படி ஈக்கப்படாது. சுன்னத்துகளை தேடி நாங்கள் செய்யணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது சம்பந்தமான பொதுவான ஒரு வழிகாட்டில் தந்து எல்லாம் இதுக்குள்ளே வாரத்துக்கு மாதிரி சொன்ன சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறத நீங்கள் காண்றோம் அப்படியே தொழுங்க, தேடி ஈக்கவானம் என்ற மாதிரி. நான் எப்படி தொழுகிறத நீங்கள் காண்றோம் அப்படியே நீங்கள் தொழுங்க. இது வாஜிப், இது சுன்னா, இது செய்யலும், இது செய்ய தேவையில்லைன்னு யோசிச்சு கொண்டு ஈக்கவானம். சில நோயாளிகளுக்கு சிலதை செய்யலான்னு சொன்னால் அவங்க செய்யாமல் இருக்கிறது பரவாயில்லை. உதாரணமாக அத்தஹியாத்தில் உட்கார்றது, முதலாவது அத்தஹியாத்துக்கு உட்கார்றதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது, காலிலே பெக்க வச்சு உட்கார்றது. 2வது அத்தஹியாத்தில் எங்கே பெக்க வச்சுற நிலத்தில் காலையால். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத மாதிரி. இதை நாங்கள் இது சுன்னத்தா வாஜிபா என்று யோசிச்சுக்கொண்டு நீக்கப்படாது. எனக்கு ஏழுமாயிலம்ன்றது தான் யோசிக்கணும். எனக்கு காலில் சக்தி இருந்தால், மூட்டுக்களில் சக்தி இருந்தான்னு சொன்னால் நபி சொன்ன மாதிரி தான் நான் தொழணும். இது சுன்னத்து, இது உடுப்பட்டதுக்கு நான் சஹ்வு செய்ய தேவையில்லை அப்படியெல்லாம் யோசிச்சுக்கொண்டு நீக்கப்படாது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறது, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறத நீங்கள் கண்டோ அப்படி நீங்கள் தொழுங்க. அது இதெல்லாம் பார்த்து ஈக்கவானம்ன்றது தான் இது. அதுக்கு பிறகு வந்த உலமாக்கள் பிரித்ததுக்கு காரணம் என்னென்னா எங்களே கொஞ்சம் லேசாகிறது. எப்போ சுஜூது சஹ்வு செஞ்சால் போதும், எப்போ அதே நீங்கள் சேர்த்து செய்யணும்ன்றதை கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்காக தான் அப்படி பிரிச்சுக்காகவே அதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்தது சுஜூது சஹ்வு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான கடைசாத விஷயம் என்னென்னா, எனக்கு தொழுகையில் சந்தேகம் கொண்டு வருது. சந்தேகம் வந்தாலும்
நான் அந்த சந்தேகத்துக்குரிய ஏற்பாட்டை செஞ்சுட்டு சந்தேகம் வந்ததுக்காக என்ன செய்யணும்? சுஜூது சஹ்வு செய்யும். அப்படின்னா நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நினைவு வருது, நான் இது 2ஆம் ரக்காத்தில் இருக்கிறேன்னா 3ஆம் ரக்காத்தில் இருக்கிறேனா என்று எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இப்படி சந்தேகம் ஒன்று வந்தால் நான் என்ன செய்யணும்னா, எனக்கு எது உறுதியோ அதன்படி என் தொழுகையை தொடர்ந்து கொண்டு போகணும். தொழுது முடிஞ்சோடனே சந்தேகம் ஒன்று வந்துச்சே, அதுக்காக என்ன செய்யணும்? சுஜூது சஹ்வு செய்யணும். இப்போ எனக்கு 2 ரக்காத்தா தொழுகிறேன், நான் இது 3ஆவது ரக்காத்தான்னு சொன்னால் எனக்கு இது ரெண்டுலேயும் எது உறுதி, ஷுவர் எனக்கு எது எத்தனாவது முடிஞ்சான்றது? 2 முடிஞ்சான்றது தான் உறுதி. அப்போ நான் 3ஆவது தொழணும், 4ஆவதே அல்ல. தொழுதுட்டு சில நேரம் நான் உண்மையாக 3ஆவது முடிச்சு இப்போ நினைக்கும், ஆனால் எனக்கு சந்தேகம் 3ஆவதில் எது உறுதி? 2 தானே உறுதி. ஆகவே 3, 4 தொழுதுட்டு நான் சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுத்துட்டு என்ன செய்யணும்? எனக்கு மறந்ததுக்காக நான் சுஜூது சஹ்வு செய்யணும். இது பொதுவாகவே இந்த சந்தேகத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் தீர்வு. அது நான் அடுத்த பாடத்தில் செலுத்தார். இப்போ அடுத்தது இந்த உண்மையில் இந்த மறதிகள் நிறைய தவிர்த்து கொள்ளணும்னு இருந்தால், தொழுகையிட சுன்னத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறையில் தொழணும்னு இருந்தால் ஜமாத்தா தொழுதா தான் எங்களுக்கு இது எல்லாமே குறையுது. தனித்து தொழுதா நிறைய பிரச்சனை வரும். ஜமாத்தாவோட தொழும் போது நிறைய பிரச்சனைகள் குறையுது. அதனால தான் ஜமாத்தாக தொழுகிறதுக்கு சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் சலாத்தில் ஃபர்தி பிஸபஇன் வ 20 தரஜா. ஜமாத்தாக தொழுகிறது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறப்புக்குரியதுன்னு வந்துடும். என்னட்டா அதில் பிரச்சனைகள் மிச்சம் குறவு. சரி, அப்போ தொழுகையில் ஏதாவது சந்தேகங்கள் வந்துருச்சுன்னா நாங்கள் எந்த அடிப்படையில் அந்த சந்தேகத்தை முடித்தோணும், எங்களுக்கு எது உறுதியோ அதை வச்சு நாங்கள் முடித்தோம். இது எல்லாத்துலேயும் இப்படித்தான், இதில் மட்டுமல்ல, தொழுகை அல்லாத மற்றதுகள்லையும் அப்படித்தான். இப்போ நான் பெருநாள் தொழுகையில் தக்பீர் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு சந்தேகம் சொன்னால் நான் 5 7 சொல்லணும். அதில் எனக்கு சந்தேகம், இப்போ நான் 6 7 செல் சந்தேகம். அப்போ நான் அதை எதாக எடுத்துக்கொள்ளணும்? 6 எடுக்கணும். இதுக்கு அதனை உறுதி எனக்கு எடுத்து அப்புறம் மறுபடியும் 7வது செல் எடுத்தால் அப்புறம் சூரத்தை ஓதுறதுக்கு ஆரம்பிக்கும். இதுதான் இந்த சந்தேகத்தோடு சம்பந்தப்பட்ட முறை. ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி ஃபலம் யத்ரி கம் ஸல்லா. ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சந்தேகம் வந்து நான் எத்தனை தொழுதேன் என்று அவருக்கு தெரியாமல் போனால், எத்தனை தொழுதான்னு சொல்லி தெரியாமல் போகாது, சந்தேகம் ஒன்று வரும் இலக்கத்தில் 2 1 என்று அப்படி சந்தேகம் வந்தால், சலாசன் அம் அர்பான் 4 3 சந்தேகம் வந்தால் ஃபல் யத்ரஹி ஷக்க, சந்தேகத்தை விட்டு விட்டு வல் யப்னி அலா மஸ்தைகன், எது உறுதியோ அதை வைத்து அவரது தொழுகையை அமைத்து கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம். அப்போ 2 3 என்றால் எது உறுதி? 2ன்றது உறுதி. அப்போ அவர் என்னத்தை தொழுகணும்? அடுத்தது 4வது ரக்காத்தையே தொழுகிற இல்லை, 3வது ரக்காத்தை தான் அவர் தொழும். அத்தஹியாத்துக்கு உட்கார்ந்து 3வது ரக்காத் தொழுது அவர் தொழுகையை முடிக்கணும். சும்ம யஸ்ஜுது சஜதத்தைனி கப்ல அன் யுஸல்லி, அதுக்கு பிறகு சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி அவர் 2 சுஜூது சஹ்வு செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறோம். அதே போல் இன்னொரு ஹதீஸில் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் எங்களோட தொழுதார், எங்களுக்கு தொழுவித்தார். சலாத்தன் ஜாத ஃபீஹா அவு நகஸ மின்ஹா, தொழுகையில் உண்டு சில நேரம் கூடிக்கும் அல்லது குறைய ஒன்று ஏற்பட்டிக்கும். ஃபலம்மா அதம்ம, எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தோன்னே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம், அஹதஸ ஃபி ஸலாத்தி ஷை, தொழுகையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தா என்று நாங்கள் நபிக்கிட்ட கேட்டோம். இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே அவர் பட்டுச்சா எனக்கு விடுபட்டான்னு சொல்லி உடனே காலம் அடக்கி 2 சுஜூது சஹ்வு செஞ்சுட்டு சலாம் கொடுத்துட்டு சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன். என்ன அறிவுறுத்தல்ண்டா, லவ் ஹதஸ ஃபி ஸலாத்தி ஷைஉன் ல அக்பர்துக்கும் பி, தொழுகையில் ஏதாவது மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு அறிவிப்பேன். வலாக்கின் இன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதன். அன்சா கமா தன்சோ, உங்களுக்கு மறதி வார மாதிரி எனக்கும் மறதி வார. ஃபஇன் நசீது ஃபதக்கிரூனி, எனக்கு மறதி வந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கோ. இது தொழுகையில் ஏதாவது மாற்றம் வந்திக்குமோ, அதாய்க்குமோ இதாய்க்குமோன்னு யோசிச்சு கொண்டு இருக்க வேணாம். வளமையாக தொழுகிறதுக்கு மாற்றம் கொண்டு வந்தால் ஃபதக்கிரூனி, எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். எப்படி ஞாபகப்படுத்துகிற தொழுகையில்? சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுத்துட்டு
இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். வைதா ஷக்கா அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு தொழுகையில் சந்தேகம் வந்தால் ஃபல்யதஹர்ரஸவா, எது சரியோ அதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும். வல் யப்னி அலைஹி, அந்த அடிப்படையில் அவரது தொழுகையை அமைக்கட்டும். சும்மல் யஸ்ஜுத் சஜதத்தை, அது பிறகு 2 சுஜூத் செய்யட்டும். என்ன சுஜூத் அது? சுஜூது ஸஹ்வ், மறதிக்கான 2 சுஜூதை அவர் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறோம். அப்போ சுருக்கம் என்னன்னா, தொழுகையில் ஏதாவது மறதி வந்தால் அது 3 மாதிரி இருக்கு. ஒன்று என்னன்னா, அந்த மறதியால் தொழுகையில் ஏதாவது ஒன்று கூடேன், விசேஷமாக எது கூட்டுறதுக்குரிய சந்தர்ப்பம் கூடிக்கிற ஒரு ரக்காத் கூடேன். அப்படி ஒரு ரக்காத் கூடினால் இமாமை பொறுத்தவரையில் நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி அவர் உட்கார வைக்கணும். நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் அவருக்கு படில்லான்னு சொன்னால் அந்த நேரத்தில் பேசவும் மேலும் இப்படி சரி உட்கார வச்சா ஒன்றுமே அவருக்கு படுவதில்லை, தொழுது கொண்டே ஈக்கிறாருன்னு இருந்தால் அவரை நாங்கள் தொழுவிடுவோம். சூடானில் நான் படித்து கொண்டு இருக்கிறேன், எங்களோட ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி ஒன்று இருந்தீங்க, அதில் ஒரு வயசாலி தொழுவிச்சிக்கிறேன். வயசாலி அந்த இமாம் வந்தில்லன்றோ ஏதோ அடிப்படையில் அவர் முன்னுக்கு ஆகிட்டாரான் வயசாலி என்று. நான் போயில்லை, எங்கள்கிட்ட கூட்டாளி மாதிரி சொன்னேன். போனால் அவருக்கு இப்படி தான் தொழுகையில் பிரச்சனை ஒன்று வந்தோடனே சுப்ஹானல்லாஹ்னு சொன்னோடனே அவருக்கு அப்செட் ஆகிட்டு, அவருக்கு என்னன்னு விளங்குது இல்லையோ. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும்போது அவருக்கு விளங்கிட்டு தொழுகையில் என்னமோ பிரச்சனைண்டு, ஆனால் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு விளங்கில்லை. அவர் அன்றைக்கு தான் இமாம் ஆகிக்கிறார். வளமையான இமாம் ஒன்று அவருக்கு வளமையான இமாமுக்குன்ற பிரச்சனை இல்லை, அவர் பழக்கம் நோமலாகிப்பார். இவர் அன்றைக்கு தான் தொழுவிச்சிருக்கார், இமாம் வரலான்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொன்னோடனே அவர் குழம்பினா சூரத்தில் அங்கலோதுராம் இங்கலோதுராம், அவருக்கு எங்கே தொடங்குற எங்கே முடிச்சுறாண்டே தெரியாமல் போய்தான். அப்புறம் தொழுகையே குழப்பமாயிட்டு. அப்படி சில நேரத்துக்கு பிரச்சனையான சந்தர்ப்பமும் வைக்கிறேன். அதனால் நாங்கள் ஓரளவு சொல்லி பார்க்கணும். அதை கேட்குது இல்லையோ, அவர் 5-6 ரக்காத்துக்கு எழுப்பினா எங்கட வேலை என்ன, நாங்கள் எலும்புறா இல்லை, நாங்கள் அப்படியே உட்காரோம். எலும்பி பட்டாலும் இப்போ நிதானம் ஒன்று வந்தாச்சே, இப்போ உடனே உட்காந்தா சார். ஓ அப்போ நாங்கள் கொஞ்சம் நிதானத்தை எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் எடுத்துக்கொண்டு டக்குனு உட்காந்துருவோம். நாங்கள் உட்காரணும். இமாம் ஓதுவார், எல்லாம் செய்வார். நாங்கள் பேசாமல் உட்காந்துருவோம். நாங்கள் பார்க்கணும், இமாமை பார்க்கணும். இவர் 2 எல்லாம் என்ன அந்த இமாம் மாதிரி குழம்பினான்னு சொன்னால் எல்லாத்தையும் தொழுது கடைசியில் குழப்பமாகும். அப்புறம் இன்னொரு தொலைவை அப்படி ஒரு கூட பிரச்சனையாகும். அதனால் அவர் செய்ததெல்லாம் செஞ்சுட்டு வரட்டும், வந்து உட்காந்து பிறகு சலாம் கொடுத்தது பிறகு இப்படி பிரச்சனை ஒன்று வந்து சாகு செய்யணும். ஆனால் சாகு செய்யும்போது அவரோட சேர்ந்து நாங்களும் சாகு செஞ்சு தொழுகையை முடித்தால் விஷயம் முடிச்சு. ஆனால் நாங்கள் எலும்பேல சில நேரம் மம்மும்மலை சிலாக்களுக்கு தெரியாமலேக்கும் எத்தியோ நடந்துன்னு சொல்லி அவர் எலும்பினா நாங்கள் அவங்களுக்கு குறை சொல்லி கொண்டு கோம்படாது. என்னோட தொழுகையில் எங்களுக்கு ஆய்வெல்லாம் செஞ்சு கொண்டு கேளுமா ஏலவே அவர் தொழுகிறேன்னா அவங்களும் தொழுதுட்டு முடிஞ்சு வரட்டும். நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், மனிதன் வரும்போது அவனுக்கு மறதி வரும். மறதி வந்தால் தொழுகையில் கூடுறதுக்கு சந்தர்ப்பம் குறையிறதுக்கும் சந்தர்ப்பம் மிக. 2வது குறை, தொழுகையில் மறதி வந்தால் 2வது நடக்கிற விஷயம் என்ன, தொழுகையில் குறை நடக்கிற. அதுவும் இது மாதிரி தான். சில நேரம் குறை எது நடக்கும், ஒரு ரக்காத்தே குறையும். சில நேரத்துக்கு தொழுகையில் உள்ள ஒரு பகுதி குறையும். சில பகுதி குறைஞ்சால் மன்னிக்கவே முடியாது, அதை திருப்பி செய்யவே ஒன்று. அதுக்கு உதாரணம் எது, ருக்கு சுஜூத். இது மாதிரியானது. உடுப்பட்டால் அது கட்டாயமாக பின்னுக்கு வந்து அதை செஞ்சுட்டு தான் மறுபடியும் முன்னுக்கு போகணும். இன்னும் சில வைக்கிற அது மன்னிக்கப்படும், பிரச்சனை ஒன்று இல்லை. அதுக்கு உதாரணம் என்ன, இல்லை முதலாவது அத்தஹியாத். இதை நீங்கள் என்ன வச்சுக்கோன்னா போதும். என்னட்டா பெரும்பாலும் இதை தாண்டி நடக்காது. பெரும்பாலும் முதலாவதுக்கு உதாரணம் ருக்கு சுஜூத். அது உடுப்பட்டதுக்கு எங்களுக்கு சரி உடுப்பட்டாச்சு முன்னுக்கு போயிடலாம், பின்னுக்கு வந்து அதை செஞ்சுட்டு தான் முன்னுக்கு போகணும். 2வது முதலாவது அத்தஹியாத் உடுப்பட்டு இமாம் எலும்பி 3வது ரக்காத்துக்கு நின்றுட்டாருண்டா நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், நின்றாலும் சொல்லணும், உட்கார வச்சப்படாத அவரை சொல்லணும். இமாமும் நிதானமாகணும், எனக்கு உடுப்பட்டிக்கணும். அவர் தொழுகையை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகலாம். பின்னுக்கு வந்து அத்தஹியாத் ஓதிட்டு மறுபடியும் மேலே போக தேவையில்லை, செஞ்சு கொண்டு போகலாம். ஆனால் கடைசியாவது என்ன செய்யணும், சுஜூது சஹ்வு செய்யணும். 3வது என்னன்னு சொன்னால் தொழுகையில் சுன்னத்துக்கள் ஏதாவது ஒன்று உடுப்பட்டால் அவர் சுஜூத் செய்கிறது கடமை இல்லை. அதுக்கு மிச்சம் சுஜூத் செய்கிறத நாங்கள் இதாக பார்த்துக்கொண்டு மிகப்படாது. மெயினானது மாதிரியானதாக இந்த சும்மா என்னை பொறுத்த வரையில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்த ஓதுற சூரத் உடுபட்டால், இப்படியானதுகள் உடுபட்டால் என்ன செஞ்சால் நல்லம், சுஜூது சஹ்வு செஞ்சால் நல்லம். ஆனால் வாஜிப் இல்லை.
இது ரெண்டாவது. மூணாவது, தொழுகையில் மறதி வந்தால் என்ன வாரத்துக்கு சந்தர்ப்பம் வைக்கிற? அடுத்தது சந்தேகம் வாரத்துக்கு சந்தர்ப்பம் வைக்கிறோம். மறதியால் தான் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் நாங்கள் எந்த அடிப்படையில் எங்களை தொழுகையை திறந்து கொண்டு போகணும்? உறுதியின் அடிப்படையில். எது உறுதியோ அதுதான் சரி என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து தொழுகையை திறந்து கொண்டு போய்த்து தொழுகையை தொழுது முடிக்கணும். முடிச்சுட்டு என்ன செய்யணும்? சஜதா சாவும் செய்யணும். அது இதோடு சம்மந்தப்பட்ட இன்னும் 2-3 சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிற வார பாடத்தில் அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன புதிய பாடத்துக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க